ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா ஆட்டுக்குட்டி விற்றாச்சு. நம்ம இதில் பாருங்கள் 50 குட்டி கிட்டத்தட்ட இருந்தது. 50ல் 55 குட்டி இருந்தது. அதில் 5 குட்டி கிட்டத்தட்ட இறந்து போச்சு. அதான் சொல்லியிருந்தாலும் 2-3 வீடியோ போட்டுருப்போம் பாருங்கள். என்ன பிரச்சனை இதில் கழிஞ்சுது, அப்படியே இறந்து போச்சு. கழிஞ்சுது 2 நாள் இருந்து இறந்து போச்சு சொன்னால, அந்த மாதிரி இறந்து போச்சு. அதனால் தீவனமும் அதிகமாக கொஞ்சம் இழுக்குது. இப்போ குட்டி வளர வளர தீவனம் அதிகமாக இழுக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இப்போ குட்டி நம்ம குறைச்சிருக்கோம். 20 குட்டி நம்ம குறைச்சிருக்கோம். அதில் வந்து பாருங்கள் முடி போட்டிருக்காங்க பாருங்கள் முதுகில், தெரியுதுங்களா? இந்த குட்டிலாம் முடி போட்ட குட்டி. இந்த குட்டி அப்படியே பெருங்குட்டியாக பார்த்து எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். இந்த குட்டி இந்த மாதிரி பெருங்குட்டியாக பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. 50 இருந்ததில் நம்மக்கிட்ட 55 இருந்ததில் இறந்து போனது போக மீதி 50 இருந்தது. 50 இருந்ததில் இப்போ முடி போட்டு குட்டியை எடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட மறைச்சி பேசுகிறது என்னங்க இருக்குது? 9.5க்கு குட்டி எடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ஒன்று 9.5 பாருங்கள். இந்த குட்டி 9.5 எத்தனை கிலோ வருதுன்னு பார்த்துக்குங்க. அவரேஜ் எனக்கு தெரிஞ்சு 27-28 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இங்கே எடை போட்டு கணக்கு கிடையாது. அப்படியே ஆவரேஜாக நம்ம ஒரு மதிப்புக்கு அப்படியே தீவனத்துக்கு கால்குலேட் பண்ணி அப்படியே போட்டு வேண்டி தான் குட்டி எடுத்துருக்கு. அப்படி உங்கள்கிட்ட குட்டி எடை போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வேறு மாதிரி எடுத்துக்கலாம் குட்டி வேணா இருக்குது நம்மக்கிட்ட. எடை போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக அப்படி மதிப்பாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் சரி தான் நம்மக்கிட்ட குட்டிங்க இருக்குது. எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஆனால் வந்து அந்த நெல்லை பசுமை ஃபார்ம் அந்த அண்ணா வந்து கொடுக்குறது ஓகே தான் அந்த ரேட்டு. ஆனால் எடுத்து குட்டி கொஞ்சம் பெருங்குட்டியாக எடுத்துங்க. அப்புறம் கொஞ்சம் நஷ்டம் இல்லாமல் இருக்கும். நான் சின்ன குட்டியாக எடுத்து தான் நிறைய குட்டி இறந்து போச்சு. ஒரு 5-6 குட்டி. அது என்ன பிரச்சனையே தெரியாமல் பெருங்குட்டியாக இருந்ததும் இறந்து போச்சு. உங்களுக்கு இந்த ரேட்டு ஓகேவா என்னென்னு பாருங்கள். நான் கொடுத்தது சரிதானா இதை தப்பான்னு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த அண்ணன் நெல்லை பசுமை ஃபார்ம் அந்த அண்ணன் பார்த்தாங்கன்னா இந்த குட்டி என்ன ரேட்டு ஓகேவா என்னென்னு தெரில. அவர் பார்த்தாருன்னா நல்லபடியாக அவர்கிட்ட சரியாக என்னென்னு கேட்கணும். நேரில் ஒரு வாட்டி அவர் பண்ணியும் விசிட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி இருந்ததுன்னா என்னென்னு பதில் சொல்லுங்கள்.